வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கிய டாப்பிக்கான, அதாவது நிறைய பேர் நம்மளுக்கு கேட்டிருந்தீங்க, இந்திய ரயில்வே மண்டலங்கள் ஷார்ட்கட் போட சொல்லி. ஆல்ரெடி நம்ம அதுக்கான ஷார்ட்கட்டை அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மைண்ட் மேப் பேஸில் இருக்கும், சரிங்களா? வரைபடம் மூலயமா சொல்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்காக இந்த ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி போடுறோம். மைண்ட் மேப்பாக இருந்தால் புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்குன்றவங்க அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இந்த வீடியோவும் பார்த்துங்க. உங்களுக்கு எது ரெண்டுத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். புக்கு டேட்டா பற்றி பார்த்தீங்கன்னா 17 ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருப்பாங்க, சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 19 மண்டலங்கள். இதில் எக்ஸ்ட்ரா 2 ஆட் ஆகும். அது நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ முதல்ல இந்த 17 மண்டலங்களை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல வடக்கு ரயில்வே. இந்த முதல்ல 5 இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு பகுதியாக பிரிச்சுக்குங்க. இதில் எது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன், அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வாங்க. முதல்ல வடக்கு ரயில்வே. வடக்கு ரயில்வே தலைமையிடம் புதுடெல்லி. அடுத்து வடமேற்கு ரயில்வே, அதுக்கு தலைமையிடம் ஜெய்ப்பூர். மூன்றாவது வட மத்திய ரயில்வே, அதுக்கு அலகாபாத். அடுத்து வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். அடுத்து வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுகாத்தி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். முதல்ல வடக்குன்னு வருதுல, இந்த 5 எதுக்கு பிரித்தோம்னா எல்லாமே வட 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 அந்த மாதிரி வரும், சரிங்களா? அதனால தான் இந்த 5 முதல் 5 இப்படி பிரிச்சிருக்கோம். வடன்றத வடனே ஞாபகம் வச்சுங்க. நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த வடை ஞாபகம் வச்சுங்க. சாதாரணமாக வடக்குன்னு வந்துச்சுன்னா, அதாவது எதுவும் வராமல் வெறும் வடக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா வடை புதுடெல்லி. புதுசாக வடை செஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு புதுடெல்லி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வட மேற்கு, அதுக்கு ஜெய்ப்பூர் வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வட மேற்குன்னு இருக்குங்களா, வடை மேலே கிடைக்கணும்னா, அதாவது வடை அதிகமாக கிடைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சுனே இருந்தோம்னா தான் நம்மளுக்கு வடை அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜெய்ப்பூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வட மத்திய ரயில்வே. வட மத்தியம்னா வடையோட மத்தியில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா, மெதுவடையெல்லாம் ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. அது அழகாக போட்டிருப்பாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அலகாபாத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வடகிழக்கு ரயில்வே, அதுக்கான தலைமையிடம் கோரக்பூர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வடை கீழே விந்துச்சுன்னா கோரமாக இருக்கும், சரிங்களா? வடை கீழே விந்துச்சுன்னா நம்ம ஆசையாக வடை சாப்பிட்லான்னு வாங்குகிறோம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அது கீழே விந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா, அதுதான் கோரமாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அது மண்ணில் விந்து வடை குறன்னு ஆயிடுச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு வடை கீழே விழுந்துச்சுனான்றத வச்சு கோரக்பூர்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வடகிழக்கு எல்லை, அதுக்கான தலைமையிடம் கவுகாத்தி. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வடை கீழே விழுந்துச்சு இல்லைங்களா, அது நம்மளுக்கு கோரமாக இருக்கும். எல்லையில், அதாவது கடைசியில் வெறும் வடை கீழே விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு கோரமாக இருக்கும். அதே வடை கீழே வெந்ததுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவோம்னா, ஒன்று அது காக்கா கொத்திட்டு போயிடும், சரிங்களா? காக்கா கொத்தின்றத வச்சு கவுகாத்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது மாட்டு தொட்டியில் போட்டுருவோம், அதாவது அதாவது மாட்டுக்கு தண்ணி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த தண்ணியில் போட்டுருவோம் அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு கவுகாத்தின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா கடைசியில் காக்கா தான் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு வடகிழக்கு எல்லைக்கு கவுகாத்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இது 3 ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ரயில்வே, அதாவது கிழக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா வரும், கிழக்கு கடற்கரை ரயில்வேனா புவனேஸ்வர் வரும். இதே கிழக்கு மத்திய ரயில்வேனா அஜிப்பூர் வரும், சரிங்களா? இதில் கிழக்கு வருது இல்லைங்களா, இதில் கிறுக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. கிறுக்குன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம ஃப்ரெண்ட்ஸே கூட சில சமயம் எதனா பண்ணாருன்னா அதை கிறுக்கு மாதிரி பண்ணாதான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த கிறுக்குன்றத வச்சு இதை 3 இடத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பாருங்கள். கிழக்கு ரயில்வேவா, கிழக்குனா மென்டல் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக கதை பேசுவாங்க. அதாவது அவங்க மென்டல் ஆகிட்டாங்கன்னா யாரும் கேட்கலனா கூட தனியாக பேசிக்குவாங்க, நிறைய கதை பேசிக்குவாங்க. அதை வச்சு கொல்ல கதை பேசுவாங்க, அதாவது நிறைய கதைன்றத கொல்ல கதை பேசுவாங்கன்றத வச்சு கொல்கத்தா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கிழக்கு கடற்கரை ரயில்வேக்கு புவனேஸ்வர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கிழக்கு கடற்கரைனா கிழக்குனாவே நான் சொன்னோம் கிறுக்கு ஞாபகம் வச்சுக்கன்னு சொன்னோம். அதாவது மென்டல் ஆகிட்டாங்கன்னா அவங்க அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க கடற்கரையில் பூ போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதாவது யார் என்ன சொன்னாலும் சரி, கடலில் பூ போடாதுன்னு சொன்னாலும் சரி, அவங்க பாட்டுன்னு அவங்க தோன்றது தான் செய்வாங்க. அதை வச்சு புவனேஸ்வர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கிழக்கு மத்திய ரயில்வே, சரிங்களா?
இதுக்கு வந்து அஜிப்பூர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதாவது கிழக்குனா கிறுக்குன்றது ஞாபகம் வச்சுக்கிறோமா, அவங்க வந்து அடிக்கடிக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இடையில அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. இடையிலனா மத்தியில் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி சிரிப்பாங்கன்னா, நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஹா 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 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சிரிக்கிறதுனா அந்த இது வச்சு தான் சொல்லுவோம். ஹான்றதை வச்சு ஹஜிப்பூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து மேற்கு ரயில்வேவும் ஒரு செட்டு. சரிங்களா? அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மேற்கு மத்திய ரயில்வேன்றது மேற்குன்னு ஸ்டார்ட் ஆகுதுங்க இல்லையா, மேற்குலாம் மேலானது அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். எதுன்னு பாருங்கள், மேற்கு மத்திய ரயில்வே மேலானது, அதாவது மத்தியன்றது மனசு ஞாபகம் வச்சுங்க. மனசுக்கு மேலானது வந்து சாமி கும்பிட்றது, அதாவது மன நிம்மதி வேணும்னா சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா, அதே வந்து சாமி கும்பிடுவோம். முஸ்லீம் வந்து நமாஸ் பண்ணுவாங்க, கிறிஸ்டின் வந்து அதாவது கிறிஸ்துவர்கள் வந்து ஜபம் பண்ணுவாங்க இல்லையா, அதை வச்சு ஜபல்பூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னும் இல்லை, மேற்கு மத்திய ரயில்வேனா ஜபல்பூர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மேலானது மனசுக்கு மேலானது வந்து மனசுன்றது மத்தியம், மேலானதுன்றது மேற்கு மத்திய ரயில்வேக்கு நம்ம மனசுக்கு நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுவோம், சாமி கும்பிடுவோம். அதே போல் கிறிஸ்துவர்கள் பண்ணுறது ஜபம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது ஜபல்பூர். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து வெறும் மேற்கு ரயில்வேன்னு வந்துச்சுன்னா அது வந்து மனசுக்கு வந்து ஜபம் பண்ணுவாங்க. வெறும் மேற்கு ரயில்வே மேலானது எதுனா சர்ச்சு. சரிங்களா? மனசுக்கு ஜபம் பண்ணுவாங்க, மேலானது சர்ச்சு, கோயில் தான் வந்து நம்மளுக்கு மேலானது. அதை வச்சு சர்ச் கேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சர்ச் கேட் வந்து மும்பையில் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு மேற்கு ரயில்வேவை ஞாபகம் வச்சுக்கலாம். இதே வந்து மத்திய ரயில்வேக்கு தலைமையிடம் வந்து மும்பை சத்ரபதி சிவாஜி முனியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மத்தியம்னு இருக்குங்களா, வேறு எதுவுமே மத்தியம்னு வராது. மத்தியத்தில் நம்மளுக்கு வந்து ஸ்கூலில் முட்டை தருவாங்க இல்லைங்களா, முட்டை வந்து எதன் அடிப்படையில் தந்துடுறாங்கன்னா சத்துணவு அடிப்படையில், அதாவது நம்ம சத்தாக இருக்கணுன்றதுக்கோசரம் முட்டை வந்து நம்மளோட உடலுக்கு சத்துக்கு நல்லது, அதனால் முட்டை தராங்க. அதை வச்சு மத்தியத்தில் முட்டை தருவாங்கன்றத வச்சு மத்திய ரயில்வேனா மும்பைன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதே வந்து சத்ரபதி சிவாஜி முனியம், அதாவது இங்கே 2 வருது இல்லைங்களா, மும்பைன்ட்டு, அது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வெறும் வந்து மேற்குன்னு வந்துச்சுன்னா அது வந்து மேலானது சர்ச்சுன்னு சொன்னோம், அதை வச்சு சர்ச்சு கேட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து மும்பையில் இருக்குது. இதே வந்து மத்திய ரயில்வேனா மதியம் முட்டை தருவாங்க, எதுக்காக தராங்கன்னா சத்துணவுக்காக தராங்க, அதை வச்சு சத்துணவுன்றதை வச்சு சத்ரபதி சிவாஜி முனியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தெற்கு பகுதியெல்லாம் ஒரு செட்டு இல்லைங்களா, இந்த 5 இருக்கும், 5 வந்து ஒரு செட்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். முதல்ல தெற்கு ரயில்வேனா சென்னை, தெற்கு மத்திய ரயில்வேனா செகந்திராபாத், தென்கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா, தென்மேற்கு ரயில்வேனா ஹுப்ளி, தென்கிழக்கு மத்திய ரயில்வேனா பிலாஸ்பூர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இந்த தெற்குலாம் ஒரு செட்டு சொன்னோமா, இதில் வந்து தெற்கு ரயில்வேனா இந்தியாவோட தென்பகுதியில் தான் வந்து தமிழ்நாடு இருக்குது இல்லைங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் வெறும் தெற்குன்னு வந்துச்சுன்னா சென்னை தான் வரும். தமிழ்நாட்டுக்கு சென்டர் வந்து சென்னை தான், தமிழ்நாட்டோட தலைநகரமும் அதுதான், அதனால் சென்னை வந்துடும். இது ஈஸியாக தெரிஞ்சிடும். இதே வந்து தென் மத்திய ரயில்வேனா செகந்திராபாத். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தென்னுன்னு வந்துச்சுன்னா தெளிவானவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தெளிவானவங்க மத்தியில், அதாவது மத்தியில்னா சென்டரில் வந்து ஷேக்கான கொடுப்பாங்க, அதாவது இப்போ யாருன்னா மீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு தென் மத்தியனா செகந்திராபாத், ஷேக்கான கொடுப்பாங்கன்றத வச்சு செகந்திராபாத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதே வந்து தென்கிழக்கு ரயில்வேவோட தலைமையிடம் வந்து கொல்கத்தா. இது பாருங்கள், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தென் கிழக்குன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து தென்னுன்னா சொன்னேன் தெளிவானவங்க அப்படின்னு சொன்னோமா, கிழக்குன்னா அது நம்மளுக்கு நார்மலாக கிழக்குனா கிறுக்கு அப்படின்னு சொன்னோமா, தெளிவானவங்க கிறுக்கு ஆகிட்டாங்கனாலும் கொல்கத்தா, அதாவது கொல்ல கதை பேசுவாங்க, யாருமே கேட்கலனாலும் கொல்ல கதை, அதாவது அதிகமாக கதை பேசுவாங்கன்னு சொன்னோம். ஆல்ரெடி கிழக்குக்கே சொன்னோம், அதே தான் இதுக்கும். தெளிவானவங்க கிறுக்கு ஆகிட்டாங்கனாலும் கொல்ல கதை பேசுவாங்க, அதுதான் வந்து கொல்கத்தா. அடுத்து தென்மேற்கு ரயில்வே, அதுக்கு வந்து ஹுப்ளி வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தென்மேற்குனா தென்னை மரத்தை மேலே தூக்கணும்னா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. மேலே தூக்கணும்னா ஹூக்கு, அதாவது ஜேசிபியில் ஹூக்கு வச்சு அந்த கயிறுலாம் கட்டி தூக்குவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹூக்குன்றதை வச்சு ஹுப்ளி ஞாபகம் வச்சுக்கிட்டு தென்மேற்கு ரயில்வேக்கு ஹுப்ளி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தென்மேற்குன்றத தெளிவானவங்களை மேலே தூக்கணும்னா ஹூக்கு போட்டு தூக்குவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு தென்மேற்கு ரயில்வேக்கு ஹுப்ளி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தென்கிழக்கு மத்திய ரயில்வேக்கு பிலாஸ்பூர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம என்ன சொன்னோம், தென்னுனாவே தெளிவானவங்க அப்படின்னு சொன்னோமா,
கிழக்குனா அதாவது கிறுக்காயிடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சு சொன்னோம். அடுத்து மத்தியம்னா சென்ட்ரலில். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். தெளிவானவங்க கிறுக்காயிட்டாங்கன்னா, அதாவது இதில் பாருங்கள், தெளிவானவங்க கிறுக்காயிட்டாங்கன்னா கொள்ள கதை பேசுவாங்கன்னு சொன்னோம். சரிங்களா? இதே வந்து தெளிவானவங்க கிறுக்காயிட்டாங்கன்னா மத்தியில், அதாவது மத்தியில்னு வருது இல்லைங்களா, அது வந்து சென்ட்ரல்னா ப்ளஸ்ஸு. அதாவது இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் நடுவில்னா அது சென்டருங்களா, மத்தியில்னா அது வந்து ப்ளஸ்ஸு. அதை வச்சு பிலாஸ்பூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தெளிவானவங்க கிறுக்காயிட்டாங்கன்னா, அதாவது சென்ட்ரலில் கிறுக்காயிட்டாங்கன்னா ப்ளஸ்ஸு. நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒன்றாலும் பரவாயில்ல, நார்மலாக கம்மியாக தான் பேசுவாங்க. இவங்க வந்து நிறைய தெளிவானவங்க இல்லைங்களா, நிறைய படிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்களா அவங்கள மீறிய. அதை வச்சு கூட தென்கிழக்கு மத்திய ரயில்வேக்கு பிலாஸ்பூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கொங்கண ரயில்வே. இதெல்லாம் வந்து பாருங்கள், மிச்சம் எல்லாமே திசையை வச்சு வந்தது. சரிங்களா? வடக்கு கிழக்கு அப்படிலாம் வந்து திசையை வச்சு வந்தது. இது ஒன்று தான் வந்து திசையோட பேர் இல்லாமல் ரயில்வேவோட பேரை வச்சு வருது. அது வந்து நவீன வார்த்தை. இதெல்லாம் வந்து பழைய வார்த்தை. முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பழைய வார்த்தை. இது வந்து நவீன வார்த்தை. அதனால் நவி மும்பை அப்படின்றது வரும். சரிங்களா? இப்போது 2 எக்ஸ்ட்ரா வரும்னு சொன்னோம் இல்லைங்களா, 18 1 19 1. 18வது வந்து தென் கடற்கரை. அதுக்கு வந்து விசாகப்பட்டினம் வரும். சரிங்களா? அதாவது தென்பகுதினாவே நம்ம வந்து தமிழ்நாடு ஒட்டிய பகுதி தானே வரும். தென் கடற்கரைனா நம்ம தமிழ்நாடு ஒட்டிய பகுதி விசாகப்பட்டினம் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 19வது வந்து கொல்கத்தா மெட்ரோ ரயில் வரும். சரிங்களா? அதுவும் வந்து இதில் வரும். கொல்கத்தா மெட்ரோ ரயில் நிலையம்னு ஒன்று வரும். சரிங்களா? இது 2 மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு படிங்க. இவ்வளோதாங்க 17 மண்டலங்களோட பெயர்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கான ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் எடுக்கிற வீடியோ வந்து எனக்கு தன்னிறைவாகும். நிறை குறைகள் எதனா இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், அதை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதே போல் இது உங்களுக்கு புரியல, அதாவது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்றவங்க, எனக்கு அதாவது மைண்ட் மேப் போட்டு சொல்லி கொடுத்தா புரியுன்றவங்க, இதுக்கு முன்னாடி போட்டிருக்க, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம அந்தமாரி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கலங்கான் சேனல் இருக்கு இல்லைங்களா, அதோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரெகுலராக வந்து அப்டேட் கொடுப்பேன். எந்தெந்த வீடியோ அப்லோட் ஆகுது, எப்போ அப்லோட் ஆகுதுன்றது, எந்த வீடியோன்றத அந்த பிக்சரோடு போட்டு அதுக்கப்புறம் லிங்க் கொடுப்பேன். வேணுன்றவங்க இந்த வீடியோ தான் அப்லோட் ஆகிருக்கு அப்படின்றது வேணுன்றவங்க பார்த்துக்கலாம். அதே போல் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான நோட்ஸ் எதனா பிடிஎஃப் கிடச்சிச்சின்னா அதை வந்து உங்களுக்கு அந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இதிலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன், அதுக்கு வந்து பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கிழக்கு கடற்கரை ரயில்வேக்கு தலைமையிடம் எது? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, வடமத்திய ரயில்வேக்கு தலைமையிடம் எது? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, மேற்கு ரயில்வே, அதாவது பேரோடு வேணும். சரிங்களா? பேரோடு சொல்லணும். மேற்கு ரயில்வேக்கும் மத்திய ரயில்வேக்கும் பேரோடு சொல்லுங்கள். இந்த கேள்விகளுக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.